ஹலோ வெல்கம் டு ஸ்கேன் மீன் ஆர்டிஷிப் நான் 395வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு லைக் அப்போ டைப்னு ஒரு பட்டன் காட்டாத மாதிரி தட்டி விட்டுருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் கக்காசி காட்டுறாங்க. கக்காசி ரைன் வில்லேஜுக்குள்ளே போயிருக்கான். நீ யாருப்பா எதுக்காகப்பா இங்கே வர அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க, என் பேர் கக்காஷி அட்டாகி, நான் லீஃப் வில்லேஜ்லேருந்து வரேன்னு சொல்லுவான். கிஃப்டோக்காக தான் என்கிட்ட இது கொடுத்து அமிச்சாங்க, இதை நான் லார்ட் டான்ஸோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க, இல்லை நான் தான் கையில் கொடுப்பேன் அப்படின்னுவான். உடனே ஈட்டி தூக்கிடுவானுங்க. டேய் உண்மையை சொல்லி லார்ட் டான்ஸை போட்டு தள்ள வந்திருக்கேன் நீ அப்படின்ட்டு. கண்ணனுங்களா இங்கே லீஃப் வில்லேஜஸ் சாண்ட் வில்லேஜஸ் சேர்ந்து தான் இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் என் மேலே கையை வச்சிங்க அப்படின்னா 2 வில்லேஜ் சேர்ந்து வந்து போர் போடணும் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு சரி வா உள்ள போகலான்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. டான்ஸோ உங்களை பார்க்க ஒத்துக்கிட்டாரு. சரி இருந்தாலும் நீங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. காகே சொன்னது கரெக்ட் தான், இவனுக்குன்னா ரொம்ப சீனா போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு கக்காசி உள்ள போவான். ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள டான்ஸோ கண்ணுக்கிற மாதிரி காட்டுறாங்க. டான்ஸோ வந்து அந்த ஸ்க்ரால் அதில் வெயின்னு சொல்ல அவனும் வைப்பான். அதை அப்படியே வெளியவே வராது எடுத்துப்பான். கக்காசி பார்க்குறான், என்னடா பிரச்சனை அவனுக்கு, அதெல்லாம் அலர்ஜி வந்துருக்குமா, ஏன் வெளியே வர மாட்டான்னு வச்சுக்கிறான். அந்த டைம்லலாம் ஆன்ஸை பெயிண்ட் போட்டு தள்ளி அவன் அந்த மொத்த இடத்தையும் ஆண்டுக்கிட்டு இருப்பான். கோனன் அந்த ஸ்க்ரால் எடுத்து பெயின் கிட்ட போய் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் நடத்துறாங்களாம், அதுக்கு நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போன வாட்டி ஆன்ஸோ வந்து இங்கேருந்து நிறைய கெனின்ஸ் அமைச்சிருக்கான், அதனால தான் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியா சரி அப்போ இந்த வாட்டியும் கொஞ்சம் கெனின்ஸ் அமைச்சு விடு, டவுட் வராமல் இருக்கும். அப்போதான் ஆன்ஸாவே ஆடுற மாதிரி இருக்கும் உனக்கு. ரைன் வில்லேஜ் மேலே எக்காரந்த கொண்டு டவுட்டே வரக்கூடாது. இல்லை அது ஜிஞ்சிரி கிங்களை பற்றி சில விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல கோனன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. கோனன் அங்கேருந்து கெனின்ஸை பக்கம் வந்திருப்பா. எல்லாரும் வந்து மரியாதை எடுத்துட்டு இருப்பாங்க. ஏஞ்சல் மாதிரி பறந்துகிட்டு இருப்பா. என்னப்பா குட்டீஸ் எல்லாம் தயாரா இருக்கீங்களான்னு சொல்லி கோனன் கேட்க, நாங்க ரெடி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஒரு லெட்டர் அமைச்சிருப்பான். அந்த லெட்டர் வந்து சுனாடே கிட்ட கொடுப்பாங்க. சுனாடே படிச்சு பார்த்துட்டு அவங்களும் கெனின்ஸ் அனுப்புறாங்களாம், அப்பனா அவங்க வில்லேஜுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த மாதிரி கெனின்ஸ் அமைச்சு அவனுங்க மொத்தத்தையும் மூடி மறைக்க பாக்குறானுங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பூவை காட்டுறாங்க. ஏதோ 7 ஜிஞ்சிருக்கு. ஒரு 2 ஷினோபி இறங்கிட்டே பைத்தி காட்சிவா உன்னை லார்ட் ஷூ கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சுபிக்கு கூப்பிட்டாரா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. பூ கூப்பிட்டு வந்துட்டோன்னு பூ கூப்பிட்டு போவாங்க. சுபிக்கி நீங்கள் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. மனசுக்குள்ளே என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, ஏதோ ஜூனியர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நாங்களாம் போடக்கூடாது, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க தான் நான் போட்டேன். மூளைகளை கோளாராயிச்சா, இன்னமோடு ஜிஞ்சிருக்கிடி நீ லூசு, உன்னை எப்படி வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவளை ஒன்றும் கஷ்டப்பட்டு நீங்கள் அனுப்ப தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இருப்பா. பக்கத்தில் இருக்க சின்னபிஸ்லாம் ஏய் ஃபூ கம்னரு சாரை பேச விடு, நான் ஒன்று தானே ஆசைப்படுறேன், எப்போ பார்த்தாலும் என்ன வெறுப்பேதுண்ணா, நீங்கள் அனுப்புனாலும் நான் போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு அப்பயே தெரியும் நீ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்களா, நான் அனுப்புகிறேன், ஆனால் சில ரூல்ஸ் இருக்குது, அதான் நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்ன்றது எழுதத்தெல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு வகையில் போர் ஃபைட்டு தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமா, அவளே உங்க கதை முடிஞ்சிடும். பெரிய பெரிய வில்லேஜ் எல்லாம் கலந்துக்குது, இடன் சாண்ட் இடன் லீஃப் எல்லாம் கலந்துக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடன் வாட்டர் ஃபால் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால நீ கொஞ்சம் பார்த்தா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஊர்ல ஜூனின்னு கெனின்னு நிறைய பேர் இருக்கானுங்க, ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுலாம் கிடையாது. மாதிரி பெரிய பெரிய வில்லேஜ் கலந்துக்கும் போது நம்மளும் போய் கலந்துக்கிட்டோம்னா நம்ம பேரும் வெளியே தெரியும், நம்ம வில்லேஜ் ஒன்று இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால ஒன்னு அனுப்புறமா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, நம்ம பேரை காப்பாத்து அப்படின்ட்டு இருப்பான். ஜாலி மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேர் நான் கண்டிப்பா காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. சிஞ்சிருக்கின்னு மட்டும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அவ அங்க இல்ல ஓட்டா கேக்கா கோரான், நீங்க 2 பேரும் அவ கூட போங்க, நீங்க ஜுனின்றது யாருக்கும் தெரியாத பாத்துக்காங்க, அவளுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி சொன்னாடே பாக்குறா, இடன் வாட்டர்ல இருந்து ஒரே ஒரு டீம் மட்டும் வருதான் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னடா ஒரே ஒரு டீம் அது வியடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இது அஃபிஷியல் அப்ளிகேஷன்றதுனால அதெல்லாம் நம்ம இதுதான் பண்ணோம், சரி அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடலான்னு பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி சொன்னாடே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துக்கிட்டேன். எப்படி மறந்தேன், நம்ம வில்லேஜுக்கு என்ன அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ ஊரெல்லாம் ஆளை தைக்கிற நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பா. சொன்னாடே காராவையும் கான்கரு காட்டுறாங்க. கான்கரு கேட்டுட்டு இருப்பான். செகண்ட் ரவுண்ட் நான் தான் சூப்பர்வைஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பாளா. எதுக்காக உன் தலையில எல்லாத்தையும் ஏத்திக்கிற, எனக்கு புரியல, உன் மைண்ட்ல என்னதான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கான்கரு கத்திக்கிட்டு இருக்க. டெஸ்ட்ல யாருமே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரா நீ இருக்க ரிஸ்க்கு மேல ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கடா, என்ன பிளான் பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணா அவங்க கூட நல்ல பாண்டிங் வச்சுக்கலான்னு பாக்குறியா, நீ என்னதான் சொன்னாலும் அவனுங்களாம் உன் பேச்சு கேட்க மாட்டானுங்கடான்னு சொல்லிட்டு இருப்பான். கான்கரு அவனுடைய கோல் அடையறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், விட்டு கொடுக்காம போராடி இருக்கான். நானும் அந்த மாதிரி தான் போக போறேன், என்னுடைய வலிய சோகத்தையும் நான் எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரா ஐயோ நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், சரி என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கான்கரு அமைதியாயிடுவான். சுனாடே காட்டுறாங்க. சுனாடே எல்லா ஜூனியும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான அழகா போதே இதுல எத்தனை பேர் வருவாங்க, என்ன இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. கவுட்ல இருந்து எந்த ஒரு விஷயமும் வரல, லேண்ட் ஆஃப் எர்த் இருக்கியா, அது வந்து நம்ம அனுப்பிச்ச இன்விடேஷனை திருப்பி அமைச்சிருக்கானுங்க. வரவங்க எண்ணிக்கே கம்மி தான், அதனால நம்ம வில்லேஜ்ல இருந்தா நிறைய பேர் கெனின்ஸா அடக்கணும், அதனால கொஞ்சம் நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு இறக்குங்க, அவங்க தன்னுடைய ஓன் ரெக்கமெண்டேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு கெனின்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆசுமா உடனே பின்னாடி திரும்பி பாப்பா, என்னடா ஆஜிவன்
சிக்கமார் ஜுனினாய் நின்றுட்டு இருப்பான். சாப்பாடு காட்டுறாங்க. சாப்பாடு காமிச்சாலே யாரு? சோஜி தான். சோஜி வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். சரி யாசமா செஞ்சே, எதுக்காக நம்ம இந்த ஜுனின் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கண்ணா என்ன கெனினாவே இருந்தலான் இருக்கியா? ஜுனின் ஆகிற ஐடியாவே இல்லையா? இங்க பேர் சிக்கமார் ஜுனின் ஆயிட்டான். அதனால தான் உங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒழுங்கா வந்து ஜுனின் எக்ஸாம் பாஸ் பண்ற வேலையை பாருங்க. ஒரு வேறு ஜுனின் ஆயிட்டான். அதனால உங்க டீமுக்கு ஆள் வர ஒன்று குறையுது. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க, நானே ஆளை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசமா செஞ்சு கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட ஆள் இருக்கு, அதை பிடிச்சி போட்டுக்கலாம் உள்ளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சிக்கமார் மாதிரி இன்டெலிஜென்ட்டானா கொஞ்சம் மூளை கம்மி தான், இருந்தாலும் ஸ்கில் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாரை சொல்லியிருப்பானா? சாக்கராவை தான் சொல்லியிருப்பா. சாக்கராவை பார்க்க வந்திருப்பா. சாக்கரா பார்த்து கொஞ்சம் வெளியே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு டீம் யாரும் இல்லை, எல்லாம் ஓட்டானுங்க. சரி வா எங்க கூட சேர்ந்துக்க, நம்ம 3 months ஸ்குவாடா போய் இந்த மாதிரி இறங்கி காத்தா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சாக்கரா ஃபீலிங் ஆயிடுவா. உடனே நான் வரேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஜூனியர் எக்ஸாம்ல உன்னோட பவரை பார்த்த நீ வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கிற, அதனால தான் உன்னை எங்க டீமுக்கு எடுக்கலான்னு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா சரி வேணாம், நீ வேற யாருன்னா உங்க டீமுக்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா கேட்டுட்டு இருப்பா. எதுக்காக வர மாட்டேன்? நீ இப்போ சுனாடே கிட்ட வர ட்ரைனிங் எடுக்கிற, பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக? சாஸ்கே நருட்டோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ எப்பயுமே ஜுனினே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையனும். இல்ல லூஸ், நான் அதுக்கு சொல்லலை, நான் வந்தேன்னா உங்க டீமுக்கு தான் அது தேவையில்லாத இடைஞ்சலா இருக்கும். ப்ளீஸ்மா வாமா வாமா வாமான்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உடனே சாக்கரா பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பாக்குறா. லேடி சுனாடே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துருப்பா. பேக்ல சாக்கரா வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. அப்ப சுனாடே கேட்டிருப்பா, நீ எந்த விஷயத்த மெயினா ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும் சென்சே, மெடிக்கல் நிஞ்சா எக்கார்ந்து கொண்டு செத்துடக்கூடாது, நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா எக்கார்ந்து கொண்டு நீ முன்னாடி நின்று சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாரு. விஷயம் மெடிக்கல் நிஞ்சான்றவங்க வாழ்நாள் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், உன்னோட ஸ்கில் எப்பயுமே அதிகமாக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பா. சாக்கரா ஒரு மாதிரி ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருப்பா. இங்க சிக்கமாரும் சோஜியும் காட்டுறாங்க. ஏய் சாக்கரா என்னப்பா சொன்னா? அவ வரமாட்ட சொல்லிட்டா. இதுக்காக அவ திடீர்னு வரலன்னு சொன்னா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் சோஜி. சிக்கமாரு கேட்டுட்டு இருப்பான். அப்படி சாக்கரா என்னதான் சொன்னா? வந்தா நமக்கு இடைஞ்சலா இருக்குமா, அதனால அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு கேட்டுட்டு இருக்கேன். நான் இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவளை எப்படி இருந்தாலும் கூட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சுனாடே பார்க்கலான்னு போயிருப்பா. அங்க பார்த்தா வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. லேடி சுனாடே இதெல்லாம் மட்டும் சைன் போட்டுருங்க, முடிஞ்சுது. ஏய் எத்தனை தாண்டி சைன் போறது, கை உடஞ்சு போடும் போலக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பா சுனாடே. பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, சாக்கரா வெளியே நின்றுகிட்டு இருந்தா என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏ அவளை உள்ள கூப்பிடுப்பா. சாக்கரான்ட்டு வெளியே எட்டி பார்த்தா அவ பாட்டுன்னு போயிட்டு இருப்பா. சாக்கரா ஒரு மாதிரி ஃபீலிங்கா போயிட்டு இருப்பா. ஏன்னா நருட்டோ இல்லாதனாலேயும் சாஸ்கே இல்லாதனாலே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நருட்டோ இந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. இங்க ஜிராய காட்டுறாங்க. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட செல்றதனமாலாம் விளையாட மாட்டான், உங்கள்கிட்ட சீரியஸ் அட்டாக் பண்ண போறேன்னு ஜிராயா சொல்ல. சீரியஸ் அட்டாக் பண்ண போறீங்களா? சரின்ட்டு நிப்பான். அந்த அப்படி தவளை மாதிரி உட்காந்து நீடில் ஜீசோஸ்னு முடிய வச்சு அட்டாக் பண்ண அப்படியே ஷாக் ஆகிறா. இங்க சாக்கரா காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சாக்கரா கேட்டுட்டு இருப்பா. பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண உன சீக்கிரமா கூப்பிட்டு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாக்கரா. ஏதோ ஒரு ஜுட்ஸோ போடுறா. இதுக்கப்புறம் நருட்டோவையும் சாஸ்கேவும் காப்பாத்துற அளவுக்கு நான் பயங்கர பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கா. இங்க நருட்டோ காட்டுறாங்க. ஜிராயா பயங்கரமா முடி வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான், எல்லாத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் நருட்டோ. அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு 3 தவளை ஏறி கூட நருட்டோ அடிச்சு தம்பி விட்டுருவானுங்க. இங்க சாக்குரா வேற லெவலில் ஹீல் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அவகிட்ட சக்கராவே காலி ஆயிடும். கொஞ்சம் ஓவரா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு பதிக்கிட்டே இருப்பா. பட் அவளால முடியாது. சாக்குரா எதுவும் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்ல, அந்த பைத்திய காட்சி என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ ஏன் அவ்வளவு ஷாக்கா வரீங்க, அவளுக்கு என்ன சர்ஜரி பண்ண தெரியாதா என்ன, அந்த அளவுக்குலாம் என்ன ட்ரைனிங் அவளோட ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாடே டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. சரி தவளைங்களெல்லாம் சமன் பண்ணி நருட்டோ அடி அடிச்சுக்க. நருட்டோ திடீர்னு 9 ஃபார்முக்கு போயிடுவான். அட என்ன நடந்துச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இருவா. அங்க பார்த்தா சாக்குரா சர்ஜரி பண்ணி முடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு போகும்போது லேடி சொன்னாடி பிடிச்சிருவா. அங்கே இருக்கிற ஒரு சினோபி, இல்லை சர்ஜரி வேற லெவலில் போயிடுச்சு, அவன் பழச்சிக்கிட்டான், மாஸ்க் காமிச்சிட்டாங்க சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பரவாயில்லையே மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காளே, இப்போதான் நீ உண்மையாலுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ன்றதை நிரூபிச்சிருக்க, லெஜெண்டரி சனினோடைய ஸ்டூடெண்ட்ன்றதை நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுப்பா. அப்புறம் சாக்கராவும் ஜூனியர் எக்ஸாம் கலந்துக்கிறேன்னு சொல்லி பேரை கொடுத்துருவா. போன வாட்டி 29 டீம் இறங்கியிருக்கான், ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல ஓரளவுக்கு டீம் இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே ஒரு ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் சிக்கமாரு பயங்கரமாசா வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்படியே எல்லா டீமும் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ரெயின் வெளியிலிருந்து ஒருத்தன் வரான். அவன் அப்படியே பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்சு ஸ்பீடாக பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுறாங்க. பை ஹால்.